பகவானை அடையறதுக்கு பக்தி வேணும். நாம பக்தியை சரியா பண்றதுக்கு வழிகாட்டி வேணும். வழிகாட்டி சரியா அமையறதுக்கு குரு வேணும். ஒருத்தருக்கு குரு அமைஞ்சுட்டான்னா எல்லாம் கிடைச்சிடும். குரு தான் எல்லாத்தையும் சொல்லித்தர. குரு யார் அப்படின்னா பரமேஸ்வரனே குரு தான். நமக்கு பரமேஸ்வரனே நேரடியா வர முடியலன்னா அந்த ரூபத்துல குரு அமையறது. குரு கிட்ட நம்ம சத்தியமா இருந்துட்டோம்னா நமக்கு எல்லா கலைகளும் வந்துருக்கு. ஒரு மனுஷன் எதை கை கொள்ளணும் அப்படின்னா குருவனுடைய சரணத்தை தன்னுடைய சிரசில வச்சு குரு காண்பிக்கக்கூடிய வழி சுவாமியிட கொண்டு போய் விட்டுடுறது. சுவாமி என்ன தரார் அப்படின்னா அடைய முடியாத பதத்தை தரார். எல்லா சுவாமிய குருவனுடைய ரூபத்துலதான் பார்க்கிறோம். சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியா இருக்கா, ஜெகதம்பிகை வித்யா குருவா இருக்கா, ஞான சரஸ்வதியாகவும் வரா, அவளே மகாலட்சுமியாகவும் வரா, அவளே மகா காளியாகவும் இருக்கா. முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு சொன்ன வார்த்தையே ஜபமாலை தந்த சத்குருநாதா திருவாவினன் குடி பெருமானே. முருகன் எல்லா இடங்களையும் குருவாகும். முருகன் ஆசிரியத்தால் எல்லாம் உண்டாயிடும். அப்படி மகாவிஷ்ணுவோ குருவாக இருந்துதான் ஒரு ஸ்தானத்தை எடுத்துட்டு கீதாச்சாரியனா இருக்கான். கீதா ஆச்சாரியனாவே இருக்கான். ஒரு ஆச்சாரியனா இருந்து அதை அனுபவிச்சால்தான் சொல்ல முடியும். அப்போ குருவனுடைய வாக்கு தெய்வத்தினுடைய வாக்குக்கு சொன்ன. குருவை போய் சர்வ சகஜமா பார்க்க முடியாது. நம்மள மாதிரி தானே இருக்க, நம்மள மாதிரி தானே உடை அணிஞ்சுக்கிறார், நம்மளோட தானே உட்கார்ந்துட்டு இருக்காரு, நாம பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா நாம எல்லாத்தையும் பார்க்கிறோம், ஆனா கவனிக்கிறது கிடையாது. குரு என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் கவனிக்கிறது. ஆச்சாரியன் ஒருவனுக்கு அழகா அமைஞ்சுடுத்துன்னா எல்லாமே கிடைச்சிடுது இல்லையா? ஒரு பெரிய கலாசாலை, குரு எல்லாருக்கும் வித்தியை உபதேசம் பண்றார், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பண்றாரு, அவர்கிட்ட பேதம் கிடையாது. இந்த கலாசாலையில அடுத்தபடிதான் அந்த வித்யா குருவா யார் வருது அப்படின்னு நிர்ணயிக்கிறதுக்கு எல்லாரையும் கூட்ட உட்கார வைக்கிறார். இந்த இடத்துக்கு நான் உட்கார்ந்து இருக்க வேண்டிய இடத்துக்கு யார் வர போகுது அப்படின்னு அவாவா உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைய காமிங்கோ அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஓலை தரார். பனையினருக்கு ஓலை. எல்லாரும் அவாவா எல்லாருக்கும் ஆசை, எல்லாம் வாவா வித்த குரு கிட்ட கத்துன்றது எல்லாத்தையும் எழுதுறான். எல்லா ஓலையும் மேல எல்லாத்தையும் அங்க இருக்கிறவா எடுக்கிறா, ஒருத்தரா படிச்சு பாக்குறா, யார் என்ன எழுதியிருக்கான்னு தெரியுது. எல்லாத்தையும் வாங்கி ஓரமா வச்சு விடுறோம். ஒண்ணுமே இல்லாத எழுதாத ஒரு ஓலை உள்ளது. அதை அடுத்து பாக்குறா. இதை அடுத்து குரு பார்த்துட்டு இப்படி பாக்குற, இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பாக்குற. இந்த ஓலையை எழுதினது யாருன்னு குருவுக்கு தெரிஞ்ச உடனே தட்டி கிட்ட கூப்பிடுறார். ரொம்ப வினயத்தோட ஒரு மாணவன் பக்கத்துல நிற்கிறான். என்ன இதுல ஒண்ணுமே எழுதல, நீ ஒண்ணுமே கத்துக்கலையா? பேசாம நிற்கிறான். என்ன மௌனமா இருக்க, நீ ஒண்ணுமே கத்துக்கலையா? எத்தனை நாள் ஆச்சு நீ இங்க வந்து அப்படிங்கிறார் குருவோட பார்த்து. அப்ப அந்த சிஷ்யன் சொன்னான் குருவை பார்த்து, உங்களை பார்த்த உடனே எல்லா வித்தையும் பிரசன்னதை ஆயிடுது. உங்களை பார்த்த உடனே அந்த வித்தையில என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியல. உங்கள்கிட்டேருந்து எல்லாமே உண்டாகிறது, உங்கள்கிட்டயே எல்லாமே ஒடுங்கி போயிடுறதுன்னா அதுதான் வித்தையினுடைய லட்சணம். முதலும் அதுவே, முடிவும் அதுவே. பிரம்மம் அதை தான் சொல்றது. சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மம். ரெண்டு பேர் தான் கேள்வியே கேட்க மாட்டான். ஒன்னும் எதுவுமே தெரியாது, ஒன்னும் எல்லாமே தெரிஞ்சவன். எதுவுமே தெரியாதவனையும் வச்சு விடலாம், எல்லாம் தெரிஞ்சவனையும் வச்சு விடலாம். ஆனா தெரிஞ்ச மாதிரி ஒரு தரக்காம பத்தியா வச்சுக்க முடியாது. குரு பார்த்தார், இந்த ஸ்தானத்துக்கு நீ தாண்டா சரியான ஆள் அப்படின்னு நினைச்சாராம். குருவனுடைய ஸ்தானத்திற்கு குருவாக உயர வேண்டும் என்று கேட்டால் குருவனுடைய ஸ்பர்ச தீட்சை ஒன்றே போதுமானது. குருவனுடைய பார்வை ஒன்றே போதுமானது. பார்வையினாலேயே எல்லாவற்றையும் கவர்ந்து சொல்லக்கூடிய ஆற்றல், வார்த்தையினாலேயே சொல்லக்கூடிய அலந்து நிற்கக்கூடிய ஆற்றல். குருவனுடைய திருவடியை ஆசிரியப்பவர்களுக்கு ஒரு பொழுதும் துன்பமில்லை. ஆகவே குருவினை போற்றுவோம். யார் யாரெல்லாம் குரு அப்படின்னு கேட்ட எல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். பிறந்த குழந்தையிலே இருந்து போகக்கூடிய உயிர்கள் அத்தனை பேரையும் குருவாக பார்க்க வேண்டும்.
நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தரக்கூடியதவா குரு ஸ்தானத்துக்கு உரியவர்களாக பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் தெய்வ சிந்தனையோடு தெய்வ ரூபத்தோடு பார்க்க பழகிவிட்டால் நாமும் தெய்வமாகி விடுவோம். தெய்வமாகி நாம் நம்மை கரைத்துக் கொள்ளுவோம். ஜலமா இருக்கு, கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல குளிர்சாதன பெட்டியில வச்ச உடனே அதுவே கெட்டிப்பட்டு விடுறது, திருப்பி வெளியில எடுத்த உடனே உருகி போயிடுது. குருவு கிட்ட இருக்கிறதே ஒடுங்கி போய் அந்த ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். குருவு கிட்ட இருந்து வெளியில இருந்த உடனே நீரோடை மாதிரி ஆயிடுறோம். எப்பயுமே குருவனுடைய பக்கத்துல இருக்கோம் என்கின்ற நினைப்போடு நாம் இருந்தால் எதற்கும் பயப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை. எல்லோருக்கும் குருநாதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அருளி செய்ய வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு முருகப்பெருமானுடைய சரணத்தில பத்திர புஷ்பத்தை சாற்றுவோம். கந்தர் அனுபூதியினுடைய அற்புதமான ஒரு ஸ்லோகம், ரொம்ப அழகா நமக்கு வழிகாட்டி கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். அப்பேற்பட்ட அந்த ஸ்லோகத்தை மனதில் தியானிப்போம், அருள் செய்வோம். நமக்கு முருகப்பெருமான் அருள் புரிவான். உருவாய் அருவாய் உளதாய் இனதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே.